Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா higher order thinking skills பேஸ் பண்ணி வரக்கூடிய questions பார்க்க போறோம். இது வந்து class 10 lesson வந்து chemical reactions and equations. இந்த டாபிக்ல வரக்கூடிய hard questions நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இந்த question கவனிங்க. On heating of blue colored powder, on heating of blue colored powder, copper 2 nitrate in a boiling tube, copper oxide, a black color substance, oxygen gas and a brown gas X is formed. So என்ன substance heat பண்றாங்க? copper 2 nitrate என்ற substance heat பண்றாங்க. The color of the salt is blue colored. It's a blue color salt. So இப்படி heat பண்ணும்போது we are getting three products. One product on the copper oxide. One product is copper oxide. It is in black color. Another product is oxygen gas. And one more gas is formed. Brown gas is formed. That is X is formed. மொத்தம் மூணு ப்ராடக்ட் வருது. ஒரு ப்ராடக்ட் வந்து black color substance copper oxide. Another product oxygen. One more product is X அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு gas, brown color gas. இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்ல சில क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் a balanced chemical equation. முதல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு balanced chemical equations நாம எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பாருங்க. ரெண்டாவது வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை the brown gas X. X ன்னு ஒரு gas லிபரேட் ஆகுதுல, அந்த gas என்ன gas அப்படினு ஐடென்டிஃபை பண்ணனும். ஐடென்டிஃபை the type of chemical reaction. இது என்ன டைப்பான chemical reactions? What could be the pH range of aqueous solution of X? இந்த நாலு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, write the balanced chemical equation. என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க? காப்பர் 2 நைட்ரேட். காப்பர் 2 நைட்ரேட் ஃபார்முலா என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா, एक्चुअली காப்பர் சிம்பல் வந்து Cu, NO3 ராடிக்கல் வந்து ஃபார்முலா வந்து NO3 மைனஸ், வேலன்சி 1 யூனி நெகட்டிவ், NO3 ஓட சார்ஜ் வந்து சிங்கிள் மைனஸ், யூனி நெகட்டிவ். அப்போ இதுக்கு வந்து வேலன்சி நீங்க 1 அப்படினு போட்டுக்கணும். இங்க காப்பர் 2 நைட்ரேட் போட்டுருக்காங்க. காப்பர் 2 நைட்ரேட்னா the valency of the copper is 2. So cross multiply பண்ணா என்ன ஃபார்முலா வரும்? The formula is Cu1 NO3 twice அப்படினு சொல்லிட்டு வரும். Cu1 NO3 twice. யூசுவலா 1 நாம ஒமிட் பண்ணிடுவோம். இதான் காப்பர் நைட்ரேட் உடைய ஃபார்முலா. CuNO3 twice. இது வந்து ஒரு ப்ளூ கலர் சால்ட். இந்த சால்ட் நம்ம ஹீட் பண்றோம். ஒரு பாயிலிங் டியூப்ல இந்த சால்ட் வந்து ஹீட் பண்றாங்க. On heating in a boiling tube. Right, one product is copper oxide. அவங்களே கொடுத்துட்டாங்க. One product is copper oxide. The formula is copper oxide is CuO. Another product is oxygen. அதுவும் அவங்க கொடுத்துட்டாங்க. Another product is oxygen. And one more product is X. X ன்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. அது வந்து brown gas. ஆக்சுவலா இந்த காப்பர் நைட்ரேட்ல நைட்ரஜன் இருக்கு இல்லையா, என்ன கேஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வரும். நைட்ரஜன் டை ஆக்சைடு, the formula is NO2. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, this substance only என்ன கலர்ல இருக்கும்? இது வந்து ஒரு brown colored gas. brown colored gas. ஓகே, ஆல்ரெடி பேலன்சிங் நம்ம பிராக்டீஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்க. 2 காப்பர் நைட்ரேட் போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 2 காப்பர் ஆக்சைடு, நைட்ரஜன் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 2 2s are 4 நைட்ரஜன். அப்போ இங்கே 4 NO2 போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் 2 3s are 6, 6 2s are 12. இங்கே ஆக்சிஜன் பாருங்க, இங்கே ஒரு 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு 4 2s are 8, 8 plus 2 10, 10 plus 2 12. ஓகே ரைட், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸோட கலர் வந்து ப்ளூ கலர். இது வந்து காப்பர் நைட்ரேட் வந்து ப்ளூ கலர். இந்த சப்ஸ்டன்ஸ் காப்பர் ஆக்சைடு, இது வந்து பிளாக் கலர். ஓகே, இந்த ரெண்டு ப்ராடக்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸ் காப்பர் ஆக்சைடும், ஆக்சிஜன் கேஸ் லிபரேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது brown கலர் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் கேஸ் இஸ் நதிங் பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. The molecular formula is NO2. அப்போ X is NO2. Second question.
Write a balanced chemical equation. Identify the brown gas X. அப்போ X is nitrogen dioxide. X is nitrogen dioxide. The formula is NO2. Next, question number 3. Identify the type of reaction. Different type of chemical reactions படிச்சிருக்கீங்க. Combination, decomposition, displacement. So double displacement or double decomposition reaction, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன டைப்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. இது வந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட். ஆரோ மார்க் லெஃப்ட் சைடு சிங்கிள் காம்பவுண்ட் இருக்கு. இந்த சிங்கிள் காம்பவுண்ட்ல இருந்து 1 2 3 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ சிங்கிள் காம்பவுண்ட் பிரேக்ஸ் டவுன் இன்டு 2 or more fragments. ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் பிரேக் ஆகிட்டு நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் பிரேக்ஸ் டவுன் இன்டு 2 or more ப்ராடக்ட் இஸ் கால்டு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். டீகாம்போசிஷனில் 3 டைப் படிச்சிருக்கீங்க. ஹீட் பண்ணி டீகாம்போசிஷன் பண்ணால் தெர்மல் டீகாம்போசிஷன், லைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன். அப்போ இந்த ரியாக்ஷனில் இங்கே நாம் என்ன போட்டிருக்கோம், இங்கே ஹீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு தெர்மோலிட்டிக் டீகாம்போசிஷன். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் என்ன டீகாம்போசிஷன் கேட்டீங்கன்னா this is thermal decomposition reaction. A single compound breaks down into 2 or more products. Okay, right. Next one பாருங்க. What could be the pH range? What could be the pH range of aqueous solution of X? இப்போ இங்க X என்றது என்னது? NO2 gas. X என்றது NO2 gas. இந்த NO2 கேஸ் நம்ம என்ன பண்றோம், இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ண போறீங்க. ஒரு பீக்கர்லயே ஒரு டெஸ்ட் டியூப் நம்ம என்ன பண்றோம், வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். இந்த NO2 கேஸ் அதுல பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த சொல்யூஷனுடைய pH வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. What could be the pH range of aqueous solution of X? So X என்ற இந்த கேஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் we have to pass in the water. இந்த கேஸ் வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனுடைய pH வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், pH கேல்குலேஷன்ஸ்லாம் படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். when pH equal to 7 அப்படின்னா நியூட்ரல், pH less than 7 அப்படின்னா அசிடிக், pH greater than 7னா பேசிக். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து ஒரு மெட்டாலிக் ஆக்சைடா நான் மெட்டாலிக் ஆக்சைடா? இங்கே பாருங்க, N is a non-metal, nitrogen is a non-metal. Now this oxide is called a non-metallic oxide. This oxide is called a non-metallic oxide. Non-metallic oxides நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டா ஆசிடை கொடுக்கும். So non-metallic oxides are acidic oxides. When you dissolve non-metallic oxide in water, it will form acid. அப்போ இது ஆசிடை கொடுக்கும். இதுவே ஒரு மெட்டாலிக் ஆக்சைடுனா பேசிக்காக மாறி போயிடும். அப்போ non-metallic oxidesலாம் acidic oxides. When you dissolve in water, it form acids. ஓகே, அப்போ இது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆசிடாக மாறி போயிடும். அப்போ NO2 வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷன் டர்ன்ஸ் டு acidic. For acidic solution, pH value எவ்வளோ இருக்கும்? The pH value வந்து பார்த்தீங்கன்னா less than 7. For acid, pH value less than 7. அப்போ இந்த சொல்யூஷனோட pH value 0ல இருந்து 7க்குள்ள ஏதாவது ஒரு ரீடிங்காக இருக்கும். The pH value வந்து less than 7ஆக இருக்கும். less than 7ன்றது between 0 to 7ல ஏதாவது ஒரு ரீடிங்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா acidic solution. ஓகே, அப்போ the blue colored powder of copper 2 nitrate molecular formula CuNO3 twice. On heating, 3 product copper oxide black color, oxygen gas, a brown gas is NO2. இப்போ first question வந்து balance the chemical equation எழுதியாச்சு. Identify the brown gas னா NO2 nitrogen dioxide is the brown gas. இது என்ன டைப்பான கெமிக்கல் ரியாக்ஷனா? இது ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். டீகாம்போசிஷன் என்ன டைப்னா ஹீட் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த NO2-வை வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா அதனுடைய சொல்யூஷன் அசிடிக்காக இருக்குமா இல்லை பேசிக்காக இருக்குமா, pH வேல்யூ என்ன, இதான் 4th கொஸ்டின். அப்போ இது NO2 இஸ் a non-metallic oxide. Generally non-metallic oxides are acidic in nature. அப்போ இந்த சொல்யூஷன் வந்து pH வேல்யூ less than 7 இருக்கும், between 0லேருந்து 7 இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்டு ஈக்குவேஷன்ஸ். ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் தரோவாக படித்தாதான் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ், கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 4 ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸை வந்து இந்த லெசனில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டரும் நம்ம இந்த ஹார்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.